இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரிஷபராசியை பற்றி பல தொலைக்காட்சிகள்லையும் பல சமூக வலைதள ஊடகங்கள்லையும் பேசியிருக்கோம். இந்த ஆண்டிலேயே சிறப்புமிக்க பலன்களை பெறக்கூடியதில் முதல் பரிசு ரிஷபராசிக்குன்றதை பற்றி நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ராகு கேது பயிற்சி அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4ல் கேதுவும் 10ல் ராகுவும் வராங்க. இந்த 4ல் கேதுவுனால சிறப்பா சார் அப்படின்னு பல பேர் கேட்குறது உண்டு. கண்டிப்பாக 4ல் கேது வரும்போது சில தொல்லைகளை கொடுப்பார், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்ம அந்த ஒரு கேது மட்டும்தான் வச்சுட்டு நம்ம பலன் சொல்ல முடியாது. நம்ம அவரை தாண்டி 8 கிரகங்கள் இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 8 பேர் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, ஒருத்தர் கெடுதல் செய்கிறாரு. கெடுதல் இருந்தாலும் அந்த 8 பேரோட நன்மை உங்களை காப்பாற்றும். அப்படி ராகு 10ல் பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவே உட்காந்துருக்கார். அவர் பாவின்னு சொல்கிறத விட யோகின்னு நான் சொல்லுவேன். ராகு 2 தரப்பில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேலை செய்வார். ராகு இஸ் அ பிளானட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் சொல்லுவோம். அதாவது ராகு ஒரு மனிதனுக்கு விஸ்தரிக்கும் தன்மையான பலன்களை கொடுப்பார். எக்ஸ்பான்ஷன், பெருக்குத்தன்மை, அதாவது பணமாக இருக்கட்டும், பொருளாதாரம், நகை, பதவி. கவுன்சிலருக்கு ஆசைப்பட்டவருக்கு கேபினட் மினிஸ்டர் பதவியை கொடுக்கக்கூடியவர் ராகு மட்டுமே. அதை உறுதியாக சொல்ல முடியும். கேபினட் மினிஸ்டர் பதவியில் இருக்கக்கூடியவருக்கு கூட அந்த பதவியை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய விடாமல் பண்ணுறது கேது. எவ்வளவுதான். கேது வில் கிவ் யூ மல்டிபிள் தாட்ஸ். எண்ண சிதறல்கள், எண்ணத்தை உடைக்கிறது, இது கேதுவுடைய வேலை. ராகு அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேணும்? இல்லீகல் இன்கம், அதை ராகு தான் கொடுப்பார். இப்போ ஜீவனஸ்தானத்தில் ராகு உட்கார்றார் அப்படின்னா கண்டிப்பாக எந்த நிலையில் வாழ்க்கை இருக்கிறதோ அந்த நிலைக்கு மேலே ஒரு படி மேலே வாழ்வதற்கான சூழலை ராகு பகவான் ஏற்படுத்துவார். அந்த சூழல் பர்மனண்ட்டாக ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்ச காலங்களுக்கு அந்த சூழலில் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் டைரி மில்க் சாக்லேட்டை கொடுத்து வா வா வான்னு வந்துடுவாங்க. நம்ம மாதிரி பெரிய மனிதர்களுக்கு ராகு அந்த சாக்லேட்டை கொடுப்பார். கொடுத்தாதான் நமக்கு டெம்டேஷன் ஆகும். இப்போ என்னடா இப்படி இருக்கும், இது போனால் சூப்பராக இருக்கு அப்படின்னு தோய் தான் மாற்றுவாங்க. இந்த நிலை மாறும்போது நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், உறவு எல்லாம் வெட்டும். டக்கு டக் டக் டக்குன்னு டிஸ்கனெக்ட் பண்ணுவார். ராகு ஒரு மனிதனுக்கு உச்சபட்ச ஆசையையும் உச்சபட்ச டிட்டாச்மெண்ட், அதாவது வேணாம் அப்படிங்கிறதையும் ராகு தான் கொடுப்பார். உச்சபட்சமாக வேணும் அப்படின்னு சொல்கிறதும் ராகு தான் கொடுப்பார். இந்த வேணாம் அப்படிங்கிறது ராகு கொடுக்கும்போது ஒரு மனிதன் நார்மலாக இருக்கிற ஆள் சித்தராயிருவார். முற்றும் துறந்த ஞானிம்பாங்க. ராகுவுடைய பாதிப்பு இருக்கும். ஏன்னா எதுவுமே வேணாம், சன்னியாசி, பரதேசின்னு சொல்லுவாங்க. அதாக பண்ணக்கூடிய எண்ணங்களை ராகு தான் கொடுப்பார். ஒரு எக்ஸ்ட்ரீமை தொட்டுட்டு தான் அதை கொடுப்பார். நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். ஈவன் புராணத்தில் இருந்த சித்தர்களை கூட எடுத்துக்கலாம். முருகனை பற்றி பாடிய பல சித்தர்கள் உச்சபட்ச சந்தோஷத்தில் இருந்தவங்க தான், உச்சபட்ச அனுபவ வாழ்க்கையில் இருந்தவங்க தான். அதெல்லாம் விட்டுட்டு தான் இதை முருகன்கிட்ட சரணடைகிறாங்க. அந்த உச்சபட்ச நகை, பெண்கள், சுகம், பணம், காமம் இதெல்லாம் கொடுத்ததும் ராகு தான். ஒரு ஸ்டேஜுக்கு அதை எக்ஸ்ட்ரீம் ரீச் பண்ணி உடைச்சதும் ராகு தான். அந்த அளவில் ரிஷபத்துக்கு சில டெம்டேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சில வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத நட்பு, இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ ரொம்ப சர்வசாதாரணம். அது ஒர்க்கிங் இடத்துல லெட்ஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், அது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்தையும் பிளந்து பீஸ் பீஸ் ஆகிடும். அந்த ஒரே ஒரு காஃபி ஆரம்பிக்கிறது என்னமோ காஃபியில் தான், முடிகிறது எங்கே முடியுதுன்னா கோர்ட்டில் அந்த சுத்தியில் எடுத்து படக்குன்னு அடிப்பார், அங்கே முடியும். அந்த காஃபியில் முடியும். அதில்
இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். ரிஷபராசி என்பர்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற போது தான் மனிதனுக்கு ஹைப்பு வரும். ரிஷபத்துக்கு சந்திரன் உச்சம்ங்கிறதுனால ஹைப்பு கேட்கவே வேணாம், பஞ்சமே இல்லை. ஏன்னா இமேஜினேட்டிவ் வேர்ல்டு, ஃபேன்சியில் ரிஷபராசி என்பர்கள் நிதர்சனம் இருக்கக்கூடியவர்கள். இதில் விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பாலான ரிஷபராசி என்பர்களுக்கு அது உண்டு. அப்போ இந்த ராகு பகவானுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி வேலை செய்கிற இடத்துல போய் கொக்கிய வைக்கும். தொழில் செய்கிற இடத்துல, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டில், ப்ரொஃபஷனில் சூப்பராக இருக்காங்களா இவங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு ஆரம்பிக்கும். அது எங்கே போய் முடியும்னா தான் பெற்ற குழந்தைகளே பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துவிட்டும். சட்ட சிக்கல்களில் கொண்டு வந்துவிட்டும். மரியாதை போய், மதிப்பு போய். அப்போ ரிஷபம் எல்லாமே நல்லா இருக்கு, எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத முக்கியமாக நம்ம இந்த சேனல் வழியாக சொல்கிறோம். கேது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வரும்போது உங்களுடைய உடல்நலம் 2ஆம் பட்சம். கண்டிப்பாக உங்கள் அம்மாவுடைய உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, கடவுள் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டு. அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் தான். அவங்க இல்லாத அப்புறம் எல்லா ராசியும் அவங்கள பற்றி நினச்சி ஏங்கிறது உண்டு. இருக்கிற போது பெருசாக பண்ணுறதில்ல, அதை கண்டுக்கிறதே இல்லை, ஏதோ ஹோமில் விட்டுருது. இல்லாத போது ரொம்ப மனசு நொந்து போய் அதை பண்ணியிருக்கலாம், நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் என்ன சொல்லுது அப்படின்னா, தாயாருடைய ஜாதகத்திலையும் கூட கொஞ்சம் வலிமையற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களோட சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஆரோக்கியம் இதுவாக இருக்குது, ஆயுஷ்தானமாக நல்லா இருக்குன்னா அந்த ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. மூத்த சகோதர சகோதரிகளினால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தரும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறவங்களுக்கு, பிஹெச்டி அந்த மாதிரி படிக்க போகிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது படிக்க போகிறேன், நான் இ-காமர்ஸ் இன்ஜினியரிங் பக்கம் போகிறேன் அப்படின்னும் போது அங்கே தான் தொந்தரவுகள் அதிகமாகும். இந்த கேது திசை ராகு திசை சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாதிப்புகள் வெகு அளவில் இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். சாதகமான திசை நடக்கக்கூடிய மற்ற திசைகள் நடக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறக்கூடிய லெவலில் இருக்கும். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஆண்டு அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரமாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே இன்க்ளூடிங் ராகு கூட நான் சொல்லுவேன், கேதுவை தவிர எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ ராகுவில் நம்ம டெம்டேஷனில் ஜாகிரதையாக இருந்துட்டு நம்மளுடைய அன்றன்று செய்ய வேண்டிய வேலைகளை அன்றன்றே முடிப்பதன் மூலியமாக ரிஷபராசி என்பர்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு 99.99 அளவிற்கு கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 60 வருஷத்தில் ஒரு தடவை சொல்வேன், இந்த மாதிரி ஒரு பீரியட் ஒரு ராசிக்கு வருது. அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணுறதை வச்சு என்ன சொல்லலாம், நார்மலாக இருக்கக்கூடியவர், ஜனாதனாக இருக்கக்கூடியவர் பெரிய லெவலில் ஆகலாம், ஒரு ஜாக்கி சான் லெவலில் ஆகலாம். அந்த அளவுக்கு சொல்கிறேன், பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கே உணர்த்தக்கூடிய திசையாக இந்த ராகு கேது பயிற்சி வரும், ஒரு டைமாக வருது. இந்த பீரியடில் அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம போனோம்னா முக்கியமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமான். அவரை 1300 படியே நோ இருக்குது, அதை படியேறி போய் ரோப் கார் டாப் கார்லாம் போகாமல் படியேறி போய் அவரை தரிசனம் செய்து அங்கே பானை கண்ணீர்லாம் கொடுப்பாங்க. சுவாமிக்கு ஒரு அபிஷேகம், துளசி மாலையெல்லாம் சாத்திட்டு கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு ஒரு தானமாக கொடுக்கும்போது பெரிய அளவிலான மாற்றங்கள் வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்க காலங்கள் கொஞ்சம் சிம்பிளாகவும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியது. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.